அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமையந்தி ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா ஆரம்பம். இப்போது பதில் வந்து சவுக்கையில் வந்து களை எடுக்கிறத பற்றி பார்க்குறோங்க. பொதுவாக சவுக்கு நட்டு 1 மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து களை எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து செடி நட்டுருப்போம், தண்ணி நல்லா பாசனம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஈரப்பாத்து கொண்டு செடி ஓரளவுக்கு வேர் பிடிச்சி வரணுங்க. 1 மாதம் அதை 30 நாளுக்குள்ளேயே நம்ம களை எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வேறு பகுதியில் வந்து களைகளை கொத்திடுவாங்க. கொத்திட்டு போது உடனே காஞ்சிருங்க அது. அதனால் ஒரு 30 நாள் கழித்து நம்ம களை எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து அந்த வேர் பகுதி வந்து புது வேர் பிடிச்சி நம்ம செடி ஓரளவுக்கு தாங்கி வளர்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அது. இப்போ நம்ம களை கொத்த ஸ்டேஜ் பார்த்தா ஒரு 40 நாளுக்கு மேலேங்க. அதாவது 45 ஒரு 50 அந்த டைமில் வந்து களை எடுக்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே சாட்டின பூண்டுங்க. இந்த மாதிரி களைகள் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஓரளவுக்கு அதாவது 3க்கு 3 இல்லை 3.5க்கு 3 சவுக்கு செடி நடும்போது மிஷின் வண்டி வச்சு உள்ள ஓட்டிக்கலாங்க. அந்த வண்டியை வைக்கிற முடியாத அளவுக்கு சூழ்நிலை உள்ளாதவங்க இந்த மாதிரி வந்து களை எடுக்கணுங்க. 2.5க்கு 2 இல்லை 3க்கு 3 அளவு போட்ட சவுக்கு கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா களைக்கட்டால் லைட்டாக களை கொத்தி விட்டா போதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், லைட்டாக எள்ளு விரைச்சிட்டுங்க அப்போவே. அதனால் எள்ளு விரைச்சிட்டு அதில் வந்து இப்போ களை எடுக்குறோங்க. எள்ளு சரியாக முளையில 8 பாட்டை எள்ளு தான் போட்டுங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிட்டே வந்துட்டோம். ஏன்னா தண்ணி பாய்ச்சாமல் இருந்தால் எள்ளுக்காக தண்ணி பாய்ச்சாமல் இருந்தால் சவுக்கு செடி செத்துரும் பழகுது. இதை பார்த்தா அது போடும், அதை பார்த்தா இது போடுங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம தண்ணி பாய்ச்சினே வந்துட்டோம். ஒரு வாரம் தண்ணி விட்டுனே வந்துட்டோம். அதனால் எள்ளு வந்து ஒரு 75% வீணாகிடுதுங்க. ஒரு 25% தான் அங்கே முளைஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எள்ளு போனால் போது சவுக்கு மட்டும் காவல் பண்ண சொல்லி சவுக்கு பார்த்துட்டு வரேங்க. இந்த களைகளை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த களையை கொத்தும் போது சவுக்கு செடியோட வேரில் மட்டும் கொத்தவே கூடாதுங்க. ஏன்னா சவுக்கு வந்து இந்த கோகோ பீட்டோட இந்த உருண்டையாக இருக்குங்க. அதை எடுத்து நம்ம சவுக்கு நடவு பண்ணி வச்சுருப்போம். இவங்க என்ன பண்ணோம், மம்மி அந்த களை போது அந்த செடி கிட்ட போய் அந்த கோகோ பீட்டை கொத்தி களைச்சிடுவாங்க. அப்போ நம்ம களை வெட்டிட்டு ஒரு 2-3 நாள் காய விடும்போது செடி செத்து போயிடுங்க. அதனால் நம்ம களை கொத்தனோட்ட வந்து அந்த செடி கிட்ட கொத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் தள்ளி கொத்தணும். செடி ஒரு 2-3 இன்ச்சு தள்ளி கொத்தும் போது அந்த செடி கொஞ்சம் சாகாமல் இருக்குங்க. இப்போ களை கொத்தும்போது கொஞ்சம் பார்த்து கொத்தணுங்க. ஏன்னா இப்போ களை கொத்தும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக கொத்திட்டே வருவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதி கண்ணை உடச்சி போட்டுருவாங்க. இப்போ நம்ம ஒரு 45 நாள் காவந்து பண்ண செடி ஃபுல்லாகவே நட நிறைய பழுது வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ வெயில் நாட்கள்லாம் பார்த்தா நிறைய பழுது வருது. மழை நாட்களில் ஓரளவு தப்பிச்சிடலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒவ்வொரு தண்ணீர் 2 கிரேடு 3 கிரேடு நம்ம வந்து ஒரு 100 கன்று 150 கன்று பழுது போட்டுனே தான் இருக்கிறோங்க நான் இன்னமும். இப்போ இந்த களை வெட்டப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய பழுது ஆக்கி விட்ருவாங்க. களை கொத்துற கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணிவிட்டு நிறைய செடி கொத்திடுறாங்க, நிறைய செடி ஒடிச்சு போட்டுறாங்க. அதனால் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கிட்ட இருந்தால் அவங்க சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லா விவசாயத்தையும் களை கொத்தால இந்த சவுக்குன்றது கொஞ்சம் நைட்டாக மைண்டுக்கு வரமாட்டுது அவங்களுக்கு. ஏன்னா சின்ன செடியாக இருக்குது, பில்லு மாதிரியே இருக்கிறதால அதை ஒரே கொத்திடுறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஆள் நின்று கிட்டேருந்து வேலை வாங்கணுங்க. பில்லு செடிக்கிட்ட இருக்கும்போது அந்த சவுக்கு கண்ணுக்கிட்ட இருக்கிற பில்லை மட்டும் கையால் எடுத்து விட்ருணுங்க. மற்ற நேரத்தில் ஓரளவு கொத்தி விட்டால் போதுங்க. கொத்தி விட்டு அதிகபட்சமாக ஒரு 2-3 நாள் நல்லா காய விட்டு தண்ணி உடனே பாசனம் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த கலையெல்லாம் பார்த்தா செடிக்கு லேசாக மண் அணைச்சி விட்றணுங்க. இப்போ வந்து செடிக்கிட்ட மண் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம களை கொத்தி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி களை கொத்தி விட்டுட்டு வாரம் ஒரு தண்ணி இல்லை மண்ணை பொறுத்து தண்ணி பாசனா போதுங்க. ரொம்ப இழுக்க மாதிரி மண்ணாக இருந்தால் கொஞ்சம் காய விட்டு தண்ணி பாய்ச்சுங்க. மணல் பங்கான மண்ணாக இருந்தால் வாரம் தண்ணி விட்டுட்டே இருக்கு. இனி வரும் பதிவில் தொடர்ச்சி சவுக்கு விவசாயத்தை பற்றி பார்ப்போங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமையந்தி ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா ஆரம்பம். இப்பொழுது பதில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க. இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க. பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையிலும் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்தி கொள்ளலாங்க. இயற்கை விவசாய தேவையான ஏதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.